நீங்க ஒண்ணு படிக்கணும். நனி முதல் வேதங்க நான்கும் நாமநூல் மனு முதல் யாவையும் வரம்பு கண்டனி இணையன கேட்கவோ கதை வினவிய காரணம் விதிக்கு மேலுள்ளோய். நனி முதல் வேதங்கள் நான்கும் நாமநூல் மணி முதல் யாவையும் வரம்பு கண்டனி இணையன கேட்கவோ எம்மனோர்களை வினவிய காரணம் விதிக்கு மேலுள்ள. விதியாக நிற்பவனே, நீயோ வேதங்களையும் எண்ணுதற்கு நாமநூல் பெருமை பொருந்திய மனு முதல் நூல் யாவற்றையும் வரம்பு கண்டவனாகிய நீ எங்களை போன்றவர்கள் எம்மனோர்கள் வினவிய காரணம் எங்க போய் கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறேன். நீ முடிவு எடுத்து இன்னது செய்யணும் சொன்னா நாங்க செய்ய வேண்டியவங்க. எங்க கிட்ட நீ கருத்து கேட்கிறேன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. வினவிய காரணம் என்ன போய் என்ன எங்களை போய் கேட்கறீ, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு உட்குறிப்பா ஒண்ணு சொல்லலாம். அதாவது இல்ல இப்ப நான் சொல்ற வார்த்தையை வச்சு என் மனசு என்னங்கிறத நீ கண்டுபிடிச்சுக்க. என் குறிப்பை அதாவது என் குறிப்பை நீ புலப்படுத்துவதற்காக எனக்கு அதான் காரணமா இருக்கும் அப்படின்றது உட்குறிப்பு. இது கவிஞனோட குறிப்பு. சுக்ரீவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இது வராது. அதாவது இந்த இடத்துல சுக்ரீவனுடைய பேச்சை பார்த்துருங்க. இவன் எப்பேற்பட்ட ஃபவுல் பிளேயர் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று. இந்த வார்த்தை இவன் சொல்ல போற வார்த்தைகளை அப்படியே எடுத்து பின்னால அனுமன் அதை மறுக்க போறாரு. அதே வார்த்தைகளை எடுத்து அந்த பாட்டு வரும்போது சொல்றேன். ஆயினும் விதம் கூறினார் வழியா ஏனது அது அறிவிற்கு ஏற்றன தூய அன்று எண்ணினும் துணிவு அன்று எண்ணினும் மேது கேட்டு யாது விளைவு நோக்குவாய். ஆயினும் விளங்குவேன் அருளினாடியார் ஏனதாவது அறிவுக்கு ஏற்றன தூய அன்று எண்ணினும் துணிவு என்று எண்ணினும் மேது கேட்டியால் விளைவு நோக்குவார். விளைவி ஆராய்ந்து ஆயினும் இருந்தாலும் கேட்ட காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன். அருளினாயே கருணைக்கடலே சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஏன் நீ கட்டளை இருக்கிற அதனால சொல்றேன். அறிவுக்கு ஏற்றன தூய அன்று அறிவுக்கு ஏற்றதாகவும் இருக்கலாம். ஒருவேளை தூய அன்று இல்ல இருக்கலாம். துணிவு அன்று நான் சொல்ற வார்த்தை ஏற்க முடியாததாகவும் இருக்கலாம். மேலே கேட்டியா என் மனசுல என்ன பட்டதுங்கிறத நான் எடுத்து சொல்றேன். விளைவு நோக்கு நீயே விளைவி நோக்கிக்கொள். துணிவுங்கிறது வந்து என்ன பொருள்? முடிவு. துணிவு எண்ணி துணிக கரும் துணிவு ரெண்டு ஒண்ணு. துணிவு துணிவு ரெண்டு ஒண்ணுதான். தைரியம்ங்கிற பொருள் இல்ல. அந்த வெம்முடை விளைந்ததின் அன்று வேறு ஒரு சுமையான உயிர் துணிந்தது அன்று தம்முடை துறந்தது தர்மநீதியோ செம்மையது அறக்கிறது யாவர் சீரியோ. நான் வாதியை விட்டு பிரிஞ்சேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. வெம்முடை விளைதலின் அன்று ஏன்னா வாதி என்னோட சண்டை போட்டான். இவனோட இவங்க அண்ணன் சண்டை போடல. வெம்முடை விளைதலின் அன்று வேற ஒரு சும்மையான உயிர் துணிதலார் அன்று. சும்மை அப்படிங்கிறதுக்கு உரையில வந்து படித்தற்குரிய அப்படிங்கிறது. சும்மையாவது சுமைன்னு தான் பெரிய பாறையை தூக்கி போட்டு கொல்றதுக்கு வந்தானா ராவணன் விபீஷணன் கொல்றதுக்கு வந்தானா வாலி என்ன கொல்ல வந்தான். இதான ஒப்புறது. வாலி என்ன ஒப்புறது. முதல்ல டிஃபென்ஸ் வச்சுக்கிறான். எம்முறை விளைதலின் அன்று நான் வாலியை பிரிஞ்சேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவன் என்னோட சண்டை போட்டான். இவன் வந்து சண்டை போடல. வேறொரு சும்மையான உயிர் வள துணிதல் அன்று. இவனை வந்து அவன் கொல்ல வந்தானா இல்லையே. இவன் என்ன கொல்ல
இது உட்பொருள். தம் முனை தொடர்ந்தது தர்ம நீதியம். தம் அண்ணனை தொடர்ந்து தர்மமா நீதியா? செம்மையில் அறக்கரு யார்? அறக்கருங்கிறது குலமே அப்படிதான். அப்படி இருக்கும்போது சிறந்தவர்கள் என்று யாரை கொள்வது? தகையோடு தன்முனை தாயை தந்தை மெய் ஒடுக்கிற வரை உலகின் எந்தனை பகையுற வருவதும் துறந்த பண்பு இது நகையுற அன்றையும் நயக்கற் பாதகம். ஐம்பெரும் குறவர்னு சொல்லலாம். அத்தனை பேர் சொல்லிட்டான். தகை ஒரு தம்முனை, தாய் தந்தை அண்ணன். அண்ணன்கிறதே தலைவன் அப்படிங்கிற பொருள். நாட் எல்டர் பிரதர் அதுவும் தலைவன்கிறது பொருள். தகை ஒரு தம்முனை, தகவை சான்ற தன் அண்ணனை, தாயை தந்தை 1 2 3 ஆயிடுச்சு. மிகை ஒரு குறவை, இந்த குறவை குரு. உலகின் வேந்தனை, தாய் தந்தை அண்ணன் குரு மாதா பிதா அண்ணன் குரு உலகின் ராஜா. இப்படி இவர்களை எல்லாம் பகை உற வருது. அவர்களிடத்தில் பகை பாராட்டி பிரிவது, துறப்பது. பண்பு இந்த தன்மை எப்படி இருக்கிறது? நகையுறவு அன்றியும் நயக்கற்பா. பார்த்து சிரிக்கத்தான் முடியுமே தவிர இதை கொண்டாடி ஏற்றுக்கொள்ள முடியும். நகையுறல் அன்றியும் நயக்கற்பார், நயந்து கொள்ளத்தக்கதாக விரும்பத்தக்க ஒன்றாகும். வேண்டொழி இனிய நம்பி வெம்முனை பூண்டொழி அஞ்சி உன் தெருவில் புக்கவுடன் மாண்டு ஒழிவு இன்றி நம் மருந்து வந்தவன் ஆந்தொழி உதவிக்கு ஆணையம் அன்றே. வேண்டொழி இணையன விளங்கு இனியன விளங்கு வெம்முனை பூண்டொழி அஞ்சி வெஞ்செருவில் புக்கு உடன் மாண்டு ஒழிவு இன்றி நம் மருந்து வந்தவன் ஆண்டொழி உலகிற்கு ஆணையாம. வேண்டொழி இனியன விளங்கு வேணுங்கிற சமயத்துல நல்ல வார்த்தை சொல்லி பக்கத்துல இருந்து கொண்டு. வெம்முனை பூண்டொழி சண்டைன்னு ஒண்ணு வந்த உடனே அஞ்சி வெஞ்செருவில் புக்கு உடன் மாண்டு ஒழிவு இன்றி சண்டைன்னு வந்தவன் அதுக்கு பயந்து போய் அவன் கூட போய் நின்று சண்டை போட்டு தானும் செத்து ஒழியாக நம்ம இருக்கு வந்தவன், நம்ம பக்கத்துல வந்தவன். இவனுடைய வீரம் இருக்க உலகிற்கு ஆணியான சக்கர் பிரமாதையான தரம், ஆணித்தரம் சொல்றது. ஆணி அப்படின்னு சொன்னாலே உரைகள்னு அர்த்தம். ஆணினா உரைகள் அனுமனுக்கு சொல்ற தர்மத்தின் ஆணியை அப்படின்ட்டு பரதனுக்கு சொல்றது. ஆணி பொண்ணுங்கிறது அந்த ஆணினா டச் ஸ்டோன் 24 கேரட் டச் ஸ்டோன் சொல்றாங்க, அதான் ஆணி. மிகைப்புலம் தர்மவை வேட்ட போது அவர் தொகைப்புலம் துறந்து போய் சார்ந்தது அன்றைய நகைப்புலம் பொதுமுறை நடந்து நாயகர் புகைப்புலம் சார்ந்ததோ வழியும் நீங்குகிறார். இந்த பாடல இந்த பாட்டினுடைய அமைப்பை மிகைப்புலம் தர்மமே வேட்ட போது அவர் தகைப்புலம் துறந்து போய் சாதன தகைப்புலம் இருக்கு. ரெண்டு பாடம். தகைப்புலம் துறந்து போய் சாதல் அன்றியே நகைப்புலம் பொதுவுற நடந்து நாயக பகைப்புலம் சார்தலே பழியின் நீங்க. இந்த பாட்டினுடைய அமைப்பு அப்படியே எடுத்து நான் எதிர்க்க அனுமன் இதெல்லாம் பார்த்துருக்கான். என்னடா பேசுறான் இவன் பேர்ல பழி வரும், இது அத்தனை பழியும் இவனுக்கு பொருந்துமே அப்படிங்கிறது யோசிக்கவே மாட்டேங்கிறேன். இதுதான் புத்தி கூர்மை வாய்ந்த அமைச்சனுக்கு உள்ள அழகு. தான் எடுத்து அதே வார்த்தை அப்படி எடுத்துக்கிற பாருங்க. அவன் சொல்லும் போது சொல்ல பாடாத பாட்டு. பகைப்புலத்தோர் துணையர் என்று இவனை பற்றோமேல் அறிஞர் பார்த்தின் நகைப்புலத்தாமன்றே நற்றாய உலதார் பற்றான் மிக்க தகைப்புலத்தோர் தந்தையர்கள் தம்பியர் தமையர் இவர் தாமே அன்றோ
மிகைப்புலத்து விளைக்கின்றது ஒரு பொருளை காதலிக்கின்ற விழிஞராகும். அதே அமைப்பு பகைப்புலம், நகைப்புலம், தகைப்புலம், மிகைப்புலம். அதே அமைப்பு. அதே அமைப்பை வச்சு அந்த மிகைப்புலம் அவன் ஆரம்பிச்சானே அதை பஞ்சா முச்சம் மிகைப்புலம் அப்படின்னு முடிக்க பார்க்கணும். வரும்போது அந்த பாட்டு பார்க்கணும். எதுக்காக சொல்றேன்னா இந்த ஒற்றுமை இருக்கு பாருங்க. இது 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 வந்து இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எடுக்கணும்னு சொன்னா இதெல்லாம் தான் பார்க்கணும். கேரக்டர் ஸ்கெட்ச் எடுக்கணும்னு சொன்னா அனுமனுடைய கேரக்டர் ஸ்கெட்சை இது காட்டுறது, சுக்ரீவனுடைய கேரக்டர் ஸ்கெட்சை இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேசஸ். மிகைப்புலம் தர்மமே வேட்ட போது தன்னுடைய அறிவு மேலான அறிவானது தர்மத்தை வேட்ட போது அவர் தொகைக்குலம் தொடர்ந்து போய் சாடுதல் அன்றியே. இப்ப என்ன பண்ணோம்? நீ தர்மத்தை, உன்னுடைய அறிவு தர்மத்தை நாடுது. தர்மத்தை நாடும் போது நீ என்ன பண்ணணும்னு சொன்னா அவர்களை துறந்தணும், நீ தனியா போயிடும், தற்கொலை பண்ணிடும். தொகைப்புலம் தொடர்ந்து போய் சாடுதல் அன்றியே. தற்கொலை பண்ணிக்கோங்கிற இது இல்லை. வேறிடம் செல் விட்டு நகைப்புலம் பொதுவுரை எல்லாரும் பொதுவாக நின்று, எல்லாருக்கும் பொதுவில் நடுத்தருவில் நின்று எல்லாரும் சிரிக்கிற மாதிரி நாயக பகைப்புலம் சாடுறது. எதிர்கிட்ட வந்து சேர்றதாவது, எதிர்கிட்ட வந்து சேர்றது வேற எங்கேயா போய்வா. எதிர்கிட்ட வந்து சேர்றது பழி நீங்கும். இந்த பழி அவரை விட்டு நீங்குமா? இதுல இருந்து மிகைப்புலம் தர்மமே வேட்ட போது அவர் தகைப்புலம்னா என்ன? அந்த தகைப்புலத்துக்கு என்ன அர்த்தம்? தகைக்குலம் தகைக்குலம் இல்ல தகைப்புலம் தான் தகைக்குலம். அவர் தகுதியுள்ள புலம், தகுதியுள்ள, அதாவது அவர்களுக்கு நல்ல நிலையை சொல்லி தடுத்து. இல்ல இல்ல ரெண்டாவது வரைக்கும் தகைப்புலம் துறந்துங்கிற வார்த்தை இருக்கு. அதனால அப்ப அது வந்து தகுதியுள்ள இடம்னு எடுத்துக்கிட்டா சாதல் அன்றியே இருக்கு. இதுல இந்த பாடல் இருக்கு, இந்த பாடல்கள் இல்ல. சார்தல் இவரு தகைப்புலத்துக்கு வந்து தடுத்தலை கொண்ட இடம் அப்படின்னு போட்டிருக்காரு. தகைனா தடுத்தல்னு ஒரு அர்த்தம் உண்டா? தகைனா தகைமை இல்ல, செய்வதற்கு தகுந்த பொருளை எடுத்து சொல்லி அவனை தடுத்து அப்படி சுத்தி பார்த்து சுத்தினு. சரி சரி. வார்க்குருவனை கடல் தன் தம்முன் வாழ்ந்த நாள் சீர்க்கு உறவாய் இடைச்செருநர் சீரிய போர்க்கு உறவு அன்றியே போந்த போது இவன் ஆர்க்கு உறவாகுவன் அருளின் ஆழியாய். வார்க்குரு வனைகள் தம்முன் வாழ்ந்த நாள் சீர்க்கு உறவாய் இடை செருநர் சீரிய போர்க்கு உறவு அன்றியே போந்த போது இவன் ஆர்க்கு உறவாகுவான் அருளின் ஆழியாய். வார்க்குரு வனைகள் நல்ல கனமான கடல்கள், வார்க்கப்பட்ட கடல் என்கிறதாக ராவணன் தம் முன் வாழ்ந்தான். அவன் வாழ்ந்த போது அவன் வாழ்வுல பங்கு கேட்டு இருந்தான். சீருக்கு உறவாக, அவனுடைய சீருக்கு உறவாக இவன் பக்கத்துல இருந்தான். இடை செருநர் சீரிய போக்கு உறவு அன்றியே போந்த போது நடுவுல சண்டைக்கு ஆள் வந்துருதுன்னு அவன் அவங்க ராவணன் ஒரு சண்டையா பார்த்தா இதான் முதல் சண்டை அவன் பார்க்க போறது. அப்பெல்லாம் அவன் பக்கத்துல இல்லையா. இடை செருநர் சீரிய போருக்கு உறவன்றிய போந்த போது அவங்கிட்ட துணையா இல்லாம அவன் வந்துட்டான்னா இவன் ஆருக்கு உறவாகுவான். அவன் அண்ணனுக்கா உறவாகலன்னா ஆருக்கு உறவாகுவான்? அருளினாயர் நமக்கெல்லாம் உறவாக மாட்டோம், தூக்கி எறிய அர்த்தம். ஒத்திய கனகமான் உருவம் ஆகிய சித்தனும் மருமகன் இழைத்த தீவினை கிட்டிய போதினில் தவமும் கேள்வியும் விட்டது கண்டும் நாம் விடாது வேட்டுமோ. சித்தன் அப்படின்னா சித்தன் ரொம்ப பெரிய தர்மம் நிறைந்தவர். ஒட்டிய கனகமான் உருவமாகிய சித்தனும் மருமகன் இழைத்த தீவினை கிட்டிய போதில் தவமும் கேள்வியும் விட்டது கண்டும் நாம் விடாது வேட்டுமோ. முன்னாலே பார்த்துக்கலாம், மாரீசன் பெரிய தவமெல்லாம் செஞ்சது, பெரிய சித்தனாக இருந்தான், பெரியவனாக சிரேஷ்டனாக இருந்தான். அவன் மருமகன் இழைத்த ஜீவனை கிட்டிய போது
ஒண்ணுமே இல்ல அவனுக்கு. he needed an excuse. தத்தன் excuse. அவன் மருமகன் வந்து சொன்னா உடனே மாயமான வடிவத்துல வந்து நின்னான். இது நம்ம பார்த்துக்கல ஏற்கனவே. அவ்வளவு பெரிய தவ வேஷத்தை வாங்கி இருந்தவனே ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கைவிட்டு மாயமானாக வந்தான். இவன் தவ வேஷத்துல இருக்கான் அப்படிங்கிறது, அதாவது இவனை பார்த்தா அரவன் மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்காக இவனை ஏத்துக்க முடியாது. பார்த்தா இது வந்து இந்த பிரமாணம் போராது. ஏற்கனவே மாறி சென்றுட்ட பட்டாச்சு பிரசிடென்ஸ் இருக்கு. விட்டது காண்டும் நாம் விடாது வேண்டும். அதையே பார்த்த பிறகும் இவனை அதை விடாமல் இவனை வேட்போம், விரும்புவோம். கூற்றுவன் தன்னோடு எவ்வுலகம் கூடி வந்து ஏற்றன எண்ணினும் வெல்ல ஏற்றுளம் மாற்றாவன் தம்பி நம் மருங்கு வந்து இவன் தோற்றுமோ அன்னவன் துணைவன் ஆகுமோ. கூற்றுவன் தன்னோடு எவ்வுலகம் கூடி வந்து ஏற்றன எண்ணினும் வெல்ல ஏற்றுவோம். எவனோடு ஒன்று கூடி எல்லா உலகம் ஒன்று சேர்ந்து கொண்டு நம்ம எதிர்க்க வந்தாலும் வெல்ல ஏற்றுவோம். அவர்களை எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டிய காரியத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். மாற்றவன் தம்பி நம் மருங்கு வந்து இவன் தோற்றும். பகைவனுடைய தம்பி நம்முடைய பக்கத்தில் வந்து இங்கே தோற்றம் அளிப்பானா? அப்படி காட்சி அளித்தால் அவன் துணைவனான். அன்னவன் துணைவன். மாற்றவன் தம்பி நம் மருங்கு வந்து இவன் தோற்றுமோ அன்னவன் துணைவனாக. அப்படிப்பட்டவன் நமக்கு துணைவனாக ஆக முடியும். அறக்கரை ஆசு அறக்கொன்று நல் அறம் புறக்க வந்தனம் எனும் பெருமை பூண்டனாம் இரக்கம் இல் அவரையே துணை கொண்டு ஏற்றும் ஏல் சுருக்கம் உண்டு அவர் வலிக்கு என்று தோன்றுமாள். அறக்கரை ஆதர கொண்டு நல்லறம் புறக்க வந்தனம் என்னும் புருமை பூண்டனாம் அறக்கரை ஆதர கொண்டு அடியோடு வேறும் வேறடி முன்னும் இல்லாமல் களைந்து நல்லறம் புறக்க வந்தனம் என்ற பெருமை பூண்ட நாம் இந்த ராமனோட இவரும் சேர்ந்தார். அந்த பெருமையை அவன் கொடுக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. பூண்ட நாம் இரக்கம் இல் அவரையே துணையாய் கொண்டு ஏற்றுமை. இப்படி அறக்கரையே வேரோடு அழிப்பதற்காக அறக்கரையை துணையாக கொண்டோம் என்றால் சுருக்கம் உண்டு அவர் வலிக்கு என்னும் தோன்றும். நம்மளுடைய பலத்துக்கு ஏதோ ஒரு குறைவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான காட்சி ஏற்பட்டு தோற்றம். புறக்க புறவல்லர் புறக்க காப்பாற்று விண்டுழி ஒரு நிலை நிற்பர் மெய்முகம் சுண்டுழி கண்டுழி ஒரு நிலை நிற்பர் கைப்பொருள் கொண்டுழி ஒரு நிலை நிற்பர் கூழுடன் உண்டுழி ஒரு நிலை நிற்பர் உற்றவர். விண்டுழி ஒரு நிலை நிற்பர் மெய்முகம் கண்டுழி ஒரு நிலை நிற்பர் கைப்பொருள் கொண்டுழி ஒரு நிலை நிற்பர் கூழுடன் உண்டுழி ஒரு நிலை நிற்பர் உற்றவர். நம்மிடம் அடைக்கலமாக வந்திருக்கிறார்களே உற்றவர்கள், நம்மிடம் உற்றவர்கள். விண்டுழி ஒரு நிலை நிற்பர். நம்மை பிரிந்த போது ஒரு வழியில ஒரு மாதிரி இருப்பாங்க. மெய்முகம் கண்டுழி ஒரு நிலை நிற்பர். நம்ம முகத்தை பார்த்தா முகத்துக்கு பின்னால் வேற மாதிரி இருப்பாங்க, முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருப்பாங்க. கைப்பொருள் கொண்டுழி ஒரு நிலை நிற்பர். நம்ம கிட்ட துட்டு வாங்கினாங்கன்னா பொருள் கிடைத்தது என்றால் அப்ப ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. கூழுடன் உண்டுழி நம்ம கூட உட்கார்ந்து ஒரு இடத்துல சாப்பிட்டாங்கன்னா அந்த சமயத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு சமயத்துக்கு ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு எடுத்து கொள்ளக்கூடியவர்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். சரண் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். உற்றவர் அப்படிங்கிறார் கடைசி. உற்றவர்னா நம்ம இடத்துல வந்து உற்றவர் பொருந்திய உறவினர்னு ஒரு பொருள் போட்டிருக்காரு. வந்து சேர்ந்தவர்கள் நிலை கைப்பொருள் கொண்டு கூழுடன் உண்டுழி ஒரு நிலை. வஞ்சனை இயற்றிட வந்த ஆறலால் தஞ்சன நம்பை சார்ந்துலான் அலன் நஞ்சன கொடியனை நயந்து கோடியோ அஞ்சன வண்ண என்று அறிய கூறினான். வஞ்சனை
இயற்றிட வந்தவாறெல்லாம் தஞ்சு என நம்மையும் சார்ந்துள்ளாங்க. தஞ்சு 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 வஞ்சனை இயற்றிட வந்தவாறெல்லாம் தஞ்சு என நம்மையும் சார்ந்துள்ளாங்க. வந்திருக்கிறது வஞ்சகமான எண்ணத்தோட வந்திருக்கிறான். அது இல்லாம தஞ்சு என நம்மையும் சார்ந்துள்ளாங்க. நம்ம இடத்துல தஞ்சம் கேட்டு வரவில்லை. அவன் உள்ள மனசுல வஞ்சம் இருக்கிறது. நஞ்சினின் கொடியனை நயந்து கொடியோ அஞ்சனாவன என்று அறியவும். நஞ்சை விட கொடியவனாகியவனை நயந்து கொள்வாயா என்று ராமனை கேட்டான். அன்னவன் பின்னுற அழகில் கேள்வியில் தன்னிகர் பிறரிலா தகைய சாம்பனை என்னை உன் கருத்து என இறை வினாயினான் தொன்முறை நெறி தெரிந்து அவனும் சொல்லுவான். அன்னவன் பின்னுற அப்படி அவன் சொல்லி முடித்து ஒரு ஸ்டெப் பின்னால் வாங்கினான். அழகில் கேள்வியின் தன்னிகர் பிறர் இல்லாத தகைய சாம்பனை என்னை உன் கருத்து என இறை வினாயினான் தொன்முறை நெறி தெரிந்து அவனும் சொல்லுவான். ஒரு ஸ்டெப் அவன் பின்னால வாங்கினான். அளவில்லாத கல்வியுடையவனாகிய ஜாம்பவானை பார்த்து ராமன் பார்த்து ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து உங்க கருத்து லக்ஷ்மணன் கேட்கவில்லை. இந்த பாட்டு வால்மீகி, இந்த பாட்டு வால்மீகி. அதான் இந்த பாட்டு பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பாட்டுல இவ்வளவு இயல்பா ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கல. அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா இதே வார்த்தைகள் பேசப்படுகின்றன. இதே வார்த்தைகள் இதே மாதிரி சுக்ரீவன் பேசுறான், இதே மாதிரி ஜாம்பவான் பேசுறான், இதே மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அந்த சமயத்துல இப்படி ஒரு ஆர்டர் வரல. எல்லாம் கல்கட்டியா பேச்சு வரும்போது உங்களெல்லாம் நம்பி நான் இந்த சண்டைக்கு வரல. உலகம் முழுவதையும் என்னுடைய ஒரு விரல் நுனியாலே வெல்வே. உங்களுடைய பலத்தை நம்ப நான் இறங்கவில்லை. வந்திருப்பவன் ராவணனே என்றாலும் அடைக்கலம் கொடுக்கப்பட்டு விட்டது, போய் அவனை அழைத்துவான். இதுதான் அவர் சித்தத்துல ஏற்கனவே கொண்டிருக்கிற இங்கே வந்தான். ஆனா இங்க எல்லாம் போட்டு வாங்குற இருக்கும். இவன் அமைச்சிருக்கிற மேடையே வேற மாதிரி. இவன் அமைச்சிருக்கிற மேடை இதே கருத்துக்கள் தான் வருது. ஒரே கருத்து தான் சொல்றதெல்லாம் அதே கருத்து. பட் அது நான் ஆர்டர்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சீர்திருத்தி ஒரு இதை கொண்டு செட்ரேட் பண்ணி ஒரு கேரக்டர் ஸ்கெட்சாகவே கொடுக்குறான். அறிஞரே ஆயினும் அரியது எவ்வரை செறிஞரே ஆவரே கெடுதல் திண்ணமா நெறிதனை நோக்கினும் நெருதல் நிற்பதோர் குறிநனி உளதென உலகம் கொள்ளுமோ. அரிய தெம்பரை தெம்பர்னா எதிரி. அறிஞரே ஆயினும் அவன் என்னதான் பெரிய ஜெகஜால விளையாடியா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய புத்தகனாக இருந்தாலும் சரி, அறிவு சிறந்தவனாக இருந்தாலும் அரிய தெம்பரை ரொம்ப நெருங்கிய பகைவர்களை சரிங்கறையாக கெடுதல் தின்னும். பகைவர்களை கூட கூப்பிட்டு வச்சுனா கெட்டு போவது நிச்சயம். நெருதலை நோக்கினும் நெருதல் நிற்பதோர் குறி நனி உள்ளது என உலகம் கொள்ளும். நல்ல நெறியிலேயே இருக்கிறதா இருக்கட்டும். ஆனா அடுத்த இடத்துல நோக்கம் நல்ல நோக்கம் என்று உலகமா என்றைக்காவது ஏற்றுக்கொள்ளுமா? குறி நனி உளதென உலகம் கொள்ளும். குறி நனி உள்ளது, நல்ல குறி உள்ளது. வெற்றியும் தருகுவர் வினயம் வேண்டுவர் முற்றுவர் உருகுறை முடிப்பர் முன்பினால் உற்றுரு நெடும்பகை உடையர் அல்லதும் சிற்றினத்தவருடன் செறிதல் சீரிதோ. வெற்றியும் தருகுவர் வினயம் வேண்டுவர் முற்றுவர் உருகுறை முடிப்பர் முன்பினால் உற்றுரு நெடும்பகை உடையர் அல்லதும் சிற்றினத்தவருடன் செறிதல் சீரிதோ. அவங்க நம்ம கூட சேர்த்துக்கொண்டால் வெற்றியை தேடி தருவார்கள். நமக்கு தேவையான யோசனைகளை எல்லாம் ஆலோசனைகளை எடுத்து சொல்வார்கள். ஒரு குறை முடிப்பர், நமக்கு உள்ள குறையெல்லாம் தீர்த்து வைப்பார்கள் முன்பினால். ஆனா முன்னாலே உற்றுரு நெடும்பகை உடைய மானிடர் குரங்கு என்று இவர்களுக்கு தீராத பகை இருக்கிறது. அல்லதும்
அப்படியே இல்லாட்டாலும் அவங்களுக்கு பகை எல்லாமே போட்டோம். சித்திரத்தோடும் சேர்ந்து வச்சு சித்திரம் சேரலாமா? போய் சித்திரத்தோட சேரக்கூடாது. வெற்றியும் தருதுவான்னு ஏன் சொல்றாரு? இப்போ அவன் வந்து வெற்றி கொடுத்தா கூட ஏன் கொடுத்தாங்க? இவங்கெல்லாம் எல்லாம் செய்வாங்க, இவங்களால லாபமும். இவனோட கருத்துல கொஞ்சம் லேசா மாறுபாடு இருக்க, இவனிடத்துல லாபம் ஏற்பட்டா கூட அவனை சேர்த்து கூடாது. இதுக்கு பின்னால நீலனும் இந்த கருத்துக்களை சொல்ல போறான். அதெல்லாம் ஆர்ட் ஆஃப் வார் இல்லையா, சன்சு ஆர்ட் ஆஃப் வார், அதோட பொறுத்து பார்க்க வேண்டியது. இதெல்லாம் நேரம் வரும்போது குறிக்கணும். இதை அவரே பார்க்கலாம். வேதமும் வேள்வியும் மயக்கி வேதியர்க்கு ஏதமும் இமையவர்க்கு இடரும் ஈட்டிய பாதகர் நம்பையை படவராமென்னு தீதிலராய் நமக்கு அன்பு செய்கிறோம். வேதமும் வேள்வியும் மயக்கி, வேதத்தையும் வேள்விகளையும், வேதம் ஓதுவதையும் வேள்விகள் நடைபெறுவதையும் தடுத்து வேதியருக்கு ஏதமும், வேதியர்களுக்கு குற்றத்தையும் செய்து அவருடைய தீமையையும் செய்து, இமையவருக்கு இடரும் ஈட்டிய பாதகர், தேவர்களுக்கு துன்பத்தையும் விளைவித்த நிறைத்து வைத்திருக்கிற பாதகள் நம்பையில் படர்வராமே நம்மிடத்துல வந்து சேர்வார்கள் என்றால் தீது இளராய் நமக்கு அன்பு செய்வார். நம்ம கிட்ட வந்துட்டா மட்டும் அவங்க நல்லவங்களாய் நமக்கு அன்பு உடையவர்களாக. இவங்களோட ட்ராக் இருக்கா சரியா இல்லையே? வேதமும் வேள்வியும் மயக்கி வேதியருக்கு ஏதமும் இமையவருக்கு இடரும் ஈட்டிய பாதகர்கள். இப்படிப்பட்ட பாதகர்கள் நம்ம இடத்துல வந்து நம்மகிட்ட வந்தா மட்டும் நல்லவங்களாயிடுவாங்களா? இதெல்லாம் சொல்றது யாரு? ஜாம்பவான். கைப்புகுந்து ஒரு சரண் அருளி காத்து மேல் பொய்கொடு வஞ்சனை புணர்த்த போதினும் மெய்கொள விழியினும் விடுது மென்னினும் திக்குறும் நெடும்பழி அறமும் சேருமாள். கைப்புகுந்து ஒரு சரண் அருளி காத்துங்க, நம்மிடத்துல அடைக்கலம் என்று வந்து புகுந்து, கை புகுந்து ஒரு சரண் அழித்து நாம் அவர்களுக்கு சரணம் கொடுத்து காத்து மேல் காப்போம் என்றால் பொய்கொடு வஞ்சனை உணர்த்த போதினும் மெய்கொட விழியினும், அவங்க வந்து பொய்மை பூண்டு வஞ்சனை செய்தார் அல்லது மெய்மையே பூண்டு, மெய்கொடை அப்படிங்கிறதுக்கு உடல் அப்படிங்கிற பொருள் ஒரு இது சொல்லிட்டாங்க. அதை விட இது சரியா இருக்குன்னு மெய்கொடை வெளியினும், உண்மை தன்மை புறப்படுமாறு அழிந்து பட நேர்ந்தாலும் விடுதும் எண்ணினும் நாம் அந்த சமயத்தில் அவர்களை விலக்கி விடுவோம் என்றாலும் இப்ப சேர்த்துக்கொண்டு இவர்களாலே பழி நேர்ந்து அந்த சமயத்தில் விலக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் திக்கூறும் நெடும்பழி, நமக்கு அடைய போகிற பழியானது திக்குகளை அழாவும் அறமும் சீருமா. தர்ம தேவையும் ஏற்றுக்கொள்ளாது சினக்கும், நம் மீது கோபம் கொள்ளும். மேனி விளைவது விளம்ப வேண்டுமோ கானக திரைவியோடு உரையும் காளியின் மானின வந்தவன் வரவே. இப்ப இவரை ஏற்றுக்கிட்டா we can't take a U-turn அப்படிங்கிறாங்க இல்லையா? நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. மானின வந்தவன் வரவை மானுமின் ஏனையன் வரவும் என்று இணைய கூறினான். மேல் நனி விளைவது விளம்ப வேண்டுமோ? இதுக்கு இந்த விஷ்ணன் நம்ம பக்கத்துல சேர்த்துட்டா மேல் நனி விளைவு, அதுக்கு மேல விளைய போவது என்ன என்பதை இதுக்கு மேல நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. கானகத்து இறைவியோடு உரையும் காலை, நீ இதுல காட்டுல சீதையோடு உறைந்து கொண்டிருந்த சமயத்துல மான் என வந்தவன் வரவை மானும் இவ்வேனையன் வரும். ஏனை இன்னொருத்தருக்கானே மொத்த மானா வந்தான், அவன் வந்தானே அந்த வரவும் இப்போது இவன் வந்திருக்கிறானே இவனுடைய வரவும் ஒன்றுதான். மான் என வந்தவன் வரவை மானும் ஏனையன் வரவும் என்று இணைய கூறினான் என்று இவ்வாறு ஜாம்பவான் சொல்லி அமைந்தான். இப்ப நீலன் கேட்கிறான். பால்வெறு பணிகளின் துணிவு பற்றிய சால்பெரின் கேள்வியன் தானே நாயகன்
நீலனே நின் கருத்து இயம்பு நீ என மேலவன் விளம்பல் மேயினான். பால்வரு பனுவலின் துணிவு பற்றிய சால் பெருங்கல்வி பல வகையான தன்மைகளை கூட பனுவலை கூட பனுவல்ங்கிறது நூல், பனுவல் துணிவு இருந்தா பனுவல் துணிவு முடிச்சிருப்பாரு. பனுவல் துணிவு பற்றிய சால் பெருங்கல்வி பெரிய பல நூல்களிலே பலவிதமான நூல்களில் தேர்ச்சி அடைந்தவனாகிய நீலன், சேனை தலைவனாகிய நீலனை நின் கருத்து எம்பு உன் கருத்து என்ன என்று மேலவன் விளம்பும் ராமன் கேட்கவும் விளம்பல் நீலன் தன் கருத்தை சொல்லார்கள். பகைவரை துணையென பற்றற் பாலவாம் வகையுள்ள அன்னவை வரம்பில் கேள்வியால் தொகையிற கூறுவன் குறைங்கின் சொல்லென நகையுறல் இன்றியே நயந்து கேட்டியாள். பகைவரை துணைவென பற்றற் பாலவாம் வகையுள்ள இந்த போர்ஷன்ல ஆரம்பிச்சு ஒரு 6 பார்க்கு ஆர்ட் ஆஃப் வார்ல அப்படியே எடுத்து போட்டோம். இதெல்லாம் இருக்கு. இந்த கருத்துக்கள் பூரா சன்சு அப்படின்ட்டு ஒரு சைனீஸ் ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்றது ரொம்ப இட்ஸ் a famous book. நெட்ல கிடைக்கிறது. சன்சு SUNTSU சன்சு அவனுடைய கருத்துக்கள்லாம் எந்தெந்த சமயத்துல யார் யாரா சேர்த்துக்கலாம், எந்த சமயம் அவன் வந்து ரொம்ப பெரிய, அதாவது இட்ஸ் செலிப்ரேட்டட் புக் ஆல் ஓவர் தி வேர்ல்ட், மிலிட்டரி புக். அந்த கருத்துக்கள் பூரா இருக்குது. பகைவரை துணை என பற்றற் பாலவாம் வகையுள்ள பகைவர்களையும் துணைவர்கள் என்று கொள்ளக்கூடிய சில நேரங்கள் உண்டு. அன்னவை வரம்பில் கேள்வியாய் தொகையிடக்கூடும். அவை யாவை என்று நான் தொகுத்து சொல்லுகிறேன். அளவில்லாத கல்வியுடையவனை தொகுத்து சொல்லுகிறேன். குரங்கின் சொல்லென நகையுறல் இன்றையே நான் குரங்கு பேசுறது அப்படின்னு இது பண்ணாம எள்ளி நகையாடாம நான் சொல்வதை நயந்து கேட்பாயாக. தங்குல கிளைஞரை தருக்கும் போரிடை பொங்குனர் கொன்றவர் கிளியர் போந்தவர் மங்கையர் திறத்தினில் வயிற்று சிந்தையர் சிங்களில் பெரும்பொருள் இழந்து சீரினோர். யார் யாரையும் நம்ம பக்கத்துல சேர்த்துக்கலாம். எதிரி பக்கத்துல இருந்து நம் பக்கத்துல வரவங்க யார் யாரை சேர்த்துக்கலாம். அதுக்கு தம் குல கலைஞரை தடுக்கும் போரிடை பொங்கினர் கொன்றவர்க்கு எளியர் போந்தவர் மங்கையர் திறத்தினில் வயிற்று சிந்தையர் சிங்களில் பெரும்பொருள் இழந்து சீரினோர். செருக்கு கொண்டு செய்கின்ற போரிலே தன்னுடைய உறவினர்களை போரிலே இழந்தவர்கள். தடுக்கும் போரிடை பொங்கினர் கொன்றவர்க்கு எளிய போரிலே தம் உறவினர்களை கொன்றவர்களுக்கு இழைத்தவர்களாக வந்தவர்கள் எளிய போன்றவர்கள். மங்கையர் திறத்தினில் வயிற்ற சிறந்து பெண்ணின் காரணத்தினாலே விரோத மனப்பான்மை கொண்டு வெளியேறியவர்கள். இது ஒரு சிங்களில் பெரும்பொருள் இழந்து சீரினோம். தன்னுடைய பெரிய பொருளை குறைவற்ற பெருஞ்செல்வத்தை எதிர் மன்னனிடத்தில் இழந்து அவனிடத்தில் கோபித்துக் கொண்டு வெளியேறியவர்கள். கைப்பொருள் இழந்து வெளியேறியவர்கள். தன் உறவினர்களை இழந்தவர்கள். பெண் காரணத்தினாலே வெளிப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் பொருளை இழந்தவர்கள். அதுக்கப்புறம் பேரபிமானங்கள் முற்ற வெற்றியோர் பேரிடை போரிடை புறம் கொடுத்து அஞ்சி போந்தவர் நேர்வரு தாயத்து நிரம்பினோர் பிறர் சீரிய கிளைஞரை மடியச் சேற்றுனோர். பேரபிமானங்கள் உற்ற வெற்றியோர் பலவிதமான அபிமானங்கள், நாடு, மொழி, மதம், இனம், இப்படி ஒவ்வொரு விதமான அபிமானங்களை கொண்ட பெற்று தன்மையுடையது. போரிடை அந்த காரணத்தினால் நம்ம அந்த காரணம் ஒரு அபிமானத்தினால் போரிடை புறங்கொடுத்து அஞ்சி போந்தார்.
எதிரிகளிடத்துல புறமுது விட்டு அவர்களிடத்துல தோற்று ஓடி வந்து அந்த காரணத்தினால நம்ம வீட்டுல வந்து சேர்றோம். அஞ்சி போந்தவர் நேர்வது தாயத்து நடக்கணும். தாயம்னா பங்காளி, தாயத்து அப்படின்னா பங்காளி. தாயத்து நடத்தினோம் பங்காளிகளாக. பங்காளி பிரிவினால நம்ம இடத்துல பிறர் சீரிய கிழங்கரை மடிய செற்றோம். பிறருடைய உறவினர்களை இறக்குமாறு கொன்றவர். இப்படி இன்னும் தொடர்கிறது. அடுத்த நாட்டு அரசியல் உடைய ஆணையால் படுத்தவர். இது அத்தனையும் 3-4 பாட்டிலையும் யார் யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம பக்கத்துல அப்படிங்கறது சொல்றோம். ஆணையால் படுத்தவர் நட்டவர் பகைஞரோடு ஒரு மடக்கொடி பயந்தவர் மைந்தர் ஆயினும் உடன் கொல தகையர் நம்முழை வந்து ஒன்றினார். அடுத்த நாட்டு அரசியலுடைய ஆணையால் படுத்தவர் பக்கத்து நாட்டுல நெய்வர்கள் அதனுடைய ஆணையினால தன்னுடைய நட்டவர்களை பற்றி நண்பர்களை இழந்தவர்கள் பகைஞரோடு பகைவர்களாகவே இருந்தார். ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவராக ஒரு மரக்கொடி பயந்தவர் மைந்தராக ஒரு பெண்ணே பெற்றெடுத்த ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் உடன்கொளத்தகை நம் கூட சேர்த்துக்கலாம். நம்மளே வந்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்து கொண்டால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து சேர்த்துக்கணும். நீளம் வந்து இந்த பாட்டு இருக்கிறது ஒரே ஒரு சிச்சுவேஷன். அது வந்து நம்ம ஒரே மைந்தரா ஒரே தாய் மைந்தரா இருந்தா கூட அடுத்த நாட்டு அரசியல் உடைய ஆணையால் படுத்த நாட்டவர். அது மட்டும்தான் தாமுற எளிவரும் தகைமையார் அலர் நாமுற வல்லவர் நம்மை நன்னினால் தோம் உற நீங்குதல் துணிவர் ஆதலில் யாம் இவன் வரவு இவற்று என் என்று உண்ணுவான். தாமுற எளிவரும் தகைமையார் நாம் உற வல்லவர் நம்மை நன்னினால் தோமுற நீங்குதல் துணிவர் ஆதலின் யாம் இவன் வரவு இவற்று என்று உண்ணும். தாம் உற எளிவரும் தகைமை நாமாகவே அவர்களிடத்தில் நாடி போய் அடைவதற்கு எளிமையான தன்மை இல்லாதவர்கள். நாம் உற வல்லவர் நம்மை நாம் போய் அவர்களை அடையத்தக்கவர்கள். நம்மை நன்னினால் நம்ம இடத்திலே வந்து சேர்த்தார். இல்ல அது எப்படி இப்போ தாமுற வெளிவரும் தகைமையா வெளிவரும் அப்படின்னா எளிமையான தன்மையோட, அதாவது they are not simple enough to be approached. Oh, they are not simple enough. தகைமையார் அல்ல. தன்மையுடையார் அல்ல. தகைமையார் அல்ல அப்படின்னா நம்மளை விட உயர்ந்தவர்கள் அர்த்தம். எளிவல்லர், அதாவது அவங்களை போய் அப்ரோச் பண்ண முடியாதவர்கள். ஓ, நாம அப்ரோச் பண்ண கூடாதவர்கள். அப்ரோச் பண்ண முடியாதவர்கள். அது வந்து எனக்கு சரியா புரியல என்ன அர்த்தத்துல. இழிவா சொல்றாரா உயர்வா சொல்றாரா? அதாவது சாதாரணமா இவங்க எல்லாம் போய் கிட்ட நெருங்க முடியாது. இவங்க தானா வந்துட்டாங்க. தாமுற எளிவரும் தகைமையாரல நாமுற நாம் போய் அவர்களை சேரத்தக்கவர்கள். அவங்கள வந்து நம்ம சேர்ந்தார்கள் என்றால் தோம் உற நீங்குதல் துணிவராதலின் ஏதாவது நமக்கு ஏதாவது துன்பத்தை விளைவித்து விட்டோம். தோம்னா குற்றம், துன்பம். தோமுருவார் துக்கை இணைய வட்டாய் தோம் அப்படின்னா அல்லது பகை, துன்பம். தோமுற நீங்குவன் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டு போவார்கள். ஆதலின் யாம் இவன் வரவு இவற்று என்று உண்ணுவான். இவர்களுடைய வரவு எத்தன்மை எது
என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவங்களோட நோக்கம் என்ன அப்படி இவன் ஏத்துக்கோன்னு சொல்லல. அவங்களே வந்து நம்ம இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பகைவர்களை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா இவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. இல்ல அவன் தெளிவா தோமுறை நீங்குதல் துணிவர் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவான். காலமே நோக்கிலும் கற்ற நூல்களில் மூலமே நோக்கிலும் முனிந்த பொந்தவன் சீலமே நோக்கி யாம் தெரிந்து தேர்வதற்கு ஏழுமே என்று எடுத்து இணைய ரவுண்ட் பண்றான். அது எல்லாத்தையும் ரவுண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் சம்மரைசிங். காலமே நோக்கி வந்திருக்கிற காலத்தை பார்க்கலாம். கற்ற நூல்களின் மூலமே நோக்கி இவங்க என்ன வகையான நூல்களை படித்து தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து நோக்கினார். முனிந்து கொண்டவன் சீலமே நோக்கி, கோபித்துக் கொண்டு வந்தவனுடைய தர்மத்தை நோக்கி, யாம் தெரிந்து தேர்வதற்கு ஏழுமை. இவன் வந்து தர்மத்தை காரணம் காட்டி விலகி கோபித்துக் கொண்டு வந்திருக்கிறான் என்ற ஒரே காரணத்தை ஏற்றுக்கொண்டு இவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று எடுத்து இணைய கூறினான். அதாவது ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நிறுத்தினான். அவங்க எல்லாம் ஏத்துக்காதான் சொல்லிட்டாங்க. இவன் வந்து இந்த மாதிரியான சமயத்துல எல்லாம் ஏத்துக்கலாம், ஆனா இவன் வந்திருக்கிறது என்ன நோக்கம் தெரியல, இவன் ஏற்றுக்கொள்ள முடியுமா தெரியாது. அப்படி பிளாங்கா விட்டாச்சு. இப்போ முற்றுல மந்திர கிழவர் மற்றுள மந்திர கிழவர் வாய்மையால் குற்றம் இல் கேள்விய அன்பு கூர்ந்தவர் பற்றுதல் பழுது என பழுதுரா ஒரு வெற்றியில் உணர்வினார் முடிய பேசினார். இது 87 நிறுத்திக்கலாம். இல்ல 86 நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் அனுமன் பேசலாம். அனுமனை கேட்கிறார். அனுமனை கேட்கறதோட நிறுத்திக்கலாம். மற்றுள்ள மந்திர கிழவர் வாய்மையால் குற்றமில் கேள்வி அன்பு கூர்ந்தவர் மற்றும் இருக்கக்கூடிய வானர் படையில ஆலோசனை கூறக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பெரிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் மந்திர கிழவர் வாய்மையால் குற்றமில் கேள்வி, வாய்மை தவறாதவர்களும் குற்றமில்லாத நீதி நூல்களை உணர்ந்தவர்களும் ஆகிய அன்பு கூர்ந்தவர் உள்ளன்போடு இருப்பவர்கள் பற்றுதல் பழுது என இவர்களை ஏற்றுக்கொள்வது குற்றம் இருக்கிறது என்று பழுதுவரா ஒரு வெற்றியின் பேர். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் வேதம் இல்லாம எல்லாரும் வெற்றியின் உணர்வு முடிய பேசினார். எல்லாரும் ஒரே வகையா இவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வெற்றின்னா ஒரு 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 விதமான சிந்தனை. ஒரு வெற்றின்னா வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு வெற்றி தன்மை தன்மை ஒரு மனதாகங்கிற மாதிரி கீழே அர்த்தம் கொடுத்திருக்காரு. இது அவனுடைய வெற்றி சிறப்பு அப்படின்னு. அப்போ ஒத்த தன்மை ஒரே மாதிரி. இன்னும் உருப்பொருள் யாவரும் ஒன்ற கூறினார் செருபெரும் கேள்வியாய் கருத்து என் செப்பு என நெருதிரு மாறுதி என்னும் நேரில் அறிவனை நோக்கினார் அறிவின் எழுதினார். ஒரு பொருள் யாவரும் ஒன்ற கூறினார். வருகின்ற பொருள் என்ன என்பதை ஒரே மாதிரியான கருத்தாக எல்லோரும் சொன்னார்கள். செருபெரும் கேள்வியார் பெரிய கல்வி ஆற்றல் உடையவனே கருத்து ஏன் செப்பு என உன்னுடைய கருத்து என்ன என்று சொல் என நெறிதரு மாறுதி எனும் நேரிலா அறிவனை நோக்கின திரும்பார். அதாவது வாய் விட்டு இந்த வார்த்தை சொல்லல, அது அடுத்த பாட்டில் தான் சொல்ல போறான். உங்க கருத்து என்னங்கிறது அடுத்த பாட்டில் தான் கேட்கலாம். இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, திரும்பி குறிப்போடு பார்க்க, குறிப்போட பார்த்து உங்க கருத்து என்ன அப்படின்னு குறிப்பால கேட்கிறார். நெறிதரு மாறுதி என்னும் நேரிலா அறிவனை நோக்கினான். அறிவின் மேலாக அறிவுக்கு மேலாக நிற்பவனாகிய அவன் குறிப்பாக பார்த்தான். எல்லாருமே அப்படிதான் பார்த்தாரு. குறிப்பாக இல்ல இல்ல வாய்விட்டே கேட்கிறார். இந்த அளவு இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். அடுத்த அமர்வை அனுமனுடைய பேச்சோட 74வது பாட்டு போங்க. அங்க அதாவது நீங்க க்ளோஸ் பண்ணி இல்ல 74 எடுத்து படிக்கும். இந்த வெற்றியும் தருகுவர் வினயம் இந்த பாட்டுல வெற்றியும் தருகுவரா இல்ல
74 இல்ல 73 இருக்கும் இல்ல 75 இருக்கும். ஒரு பாட்டு தான் நடுவுல. அதுல வெற்றியும் தருவர் வினயம் வேண்டுவர் முற்றுவர் ஒருகுறை முடிப்பர் முன்பினால் உற்றுரு நெடும்பகை உடையர் அல்லதும் சிற்றினத்தவருடன் செறிதல் செய்தோம். கடைசி வரி தெளிவா புரியுறது, அதை விட்டுருவோம். மத்த 3 வரியில வெற்றியும் தருவர்னா அவங்க டெம்பரரியா நமக்கு ஒரு சக்சஸ் கொடுப்பாங்க. வினயம் வேண்டுவர் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வேண்டிய வினைகளை செய்து கொடுப்பார்கள். முற்றுவர் ஒரு குறை அப்படின்னா நமக்கு வர்ற குறைகளை எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு நம்மள they will try to please us இல்லையா? இப்ப இந்த முடிப்பர் முன்பினாலும் தான் சமயம் கிடைச்சு முடிப்பர் அங்க ஒரு சுவிட்சா போகுது. அப்ப ஒரு குறை முடிப்பர் அப்படின்னு முடிப்பர். ஓகே, இப்ப முன்பினால் உற்று நெடும்பகை அப்படின்னா முன்னமே நம்ம மேல பகை உடையவர் நெரும்பகை உடையவர், அவ்வளவுதான். அவங்க சமயம் கிடைச்சா நம்மளை அழிச்சிடுவாங்கிற கருத்து இந்த பாட்டுல இல்ல இல்லையா? அவங்க சமயம் கிடைச்சா நம்மளை அழிச்சிடுவாங்கிற கருத்து இந்த பாட்டு. ஆனா இவரு உரையில சமயம் வாய்த்த போது சூழ்ந்து தீமை விளைவிப்பார்கள்னு ஒரு வரி போட்டார். உரையாசிரியர்கள் பண்ற எனக்கு அந்த அங்க எங்கேயுமே எங்க இருந்து கொண்டு வந்தாங்க. அவர் அந்த முற்றுவருக்கு சுத்தி நின்று தீமை விளைவிப்பார்கள் ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து அப்படி போட்டாரு. அது வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துருக்கோம். இந்த அளவுல பூர்த்தி செய்கிறோம். ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி.